அன்பிற்குரியவர்களே, பிரைம் ஸ்டார் என்ற சேனலை பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறேன். தங்களது மேலான ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து காட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் அன்பின் மாதம் என்பதால் அன்பை பற்றி பேச விரும்புகிறேன். அன்பின் சுவிசேஷ புத்தகம் 3:16 வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த இடத்தில் தேவன் நம்மை எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். எப்படி அவரை தந்தள்ளினார்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் முழு வேதாகமத்தையும் படித்தீர்கள் என்றால், மரியாளின் மகனாக பிறந்து பாவிகளுக்கு நண்பராகவும் சிறைப்பட்டவர்களை விடுதலை தருபவராகவும் குருடருக்கு பார்வை தருபவராகவும் அன்பு காட்டுகிறவராகவும் திகழ்ந்தார். இறுதியில் சிலுவையில் நமக்காக உயிரையும் சிலுவையில் எப்படி மரித்தார்? தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராகவும் நிர்வாணமாக கைகால்களால் ஆணிகளால் அடிக்கப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு சாபமான சிலுவையில் தொங்கி நமக்காக உயிரையும் கொடுத்தார். மரத்தால் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி நமக்காக சாபமானார். ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். துளி உதவும் நண்பனே உண்மை நண்பன். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணியில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதால் நம் மீது அவர் கொண்ட அன்பை வெளிப்படுத்தினார். ஆதலால் இந்த அன்பின் மாதத்தில் நம்முடைய அன்பானவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவோம். God bless you.